ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. மகரம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே லக்னம், சூரியன், புதன் ஆகியவை அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது. அதே பாவகத்தில் சனி பகவான், அதாவது கும்பத்திலே சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்திலே சுக்கிரன், ராகு இணைவு பெற்று நிற்கிறது. இவ்விரு கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான சிம்மத்திலே சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், இந்த பாக்கியஸ்தானத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். மகரம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2, 3, 6, 8, 11 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. இந்த 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது கும்பம் ராசியில். அதாவது சூரியன், சனி, புதன் மற்றும் லக்னம் ஆகிய 4 இணைவு பெற்று நிற்பதனால் இந்த சூரியன், புதன், லக்னம் இம்மூன்றும் அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் சாரம் வாங்குகிறது. இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் 6ஆம் இடத்துல நிற்பது ஒரு யோகம். அப்போது சனி பகவான் என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார். இப்போ 6இல் நின்ற செவ்வாயின் அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் சபிக்கக்கூடாது. வாக்குப்பளிதம் என்பது இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பலிக்கும். நீங்கள் 4 பேருக்கு நல்லது சொல்லுங்கள், கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் இது வரைக்கும் நீங்கள் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். செவ்வாய் உங்களுக்கு சம்மந்தப்படுறதுனால அதிகமான அளவிலே கோபம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கோபத்தினால் வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபம் வந்தாலும் வார்த்தைகளை யோசித்து சிந்தித்து பேசுவது மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலை இதுவரைக்கும் பிரச்சனையில் இருந்தது, ஏதாவது ஒரு பிரிவினை இருந்தது, குடும்பத்திலே உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லாமல் பிரச்சனை பிரிவினையில் இருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும், குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தன வரவு என்று சொல்லக்கூடிய பண வரவுக்கு குறைவு இருக்காது. நிறைந்த பண வரவு இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. மேலும் இந்த 2ஆம் பாவகம் அப்படின்னாலே அடிப்படை கல்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சிறு வயதிலே கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். அடுத்து 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம். இந்த வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் 3லே உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் ராகு இணைவு பெற்று நிற்பது ஒரு யோகம். அப்போது இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வலுவாக இயங்குகிறதுனால இந்த காலகட்டத்திலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் தைரியமாக அதில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் இந்த 3ஆம் இடத்தினுடைய அமைப்பு உங்களுடைய வேலையாட்கள் வேலையிலே சிறப்பாக நேரத்திற்கு முன் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. இந்த 3ஆம் பாவகம் என்பது காது சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்களுக்கு அந்த காது நோய்கள் சரியாகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த 3ஆம் பாவகம் என்பது பூமி லாபம் என்று சொல்லலாம். அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப்பெறும். அதாவது பூமியை எடுத்துக்கிட்டால் யாராவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு நிறைந்த ஒரு வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். இந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்ற நிலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல ஒரு வருமானமும் வியாபாரம் சூடுபிடித்து நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மேலும் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் அந்த உத்தியோகத்திலே இதுவரை தடை தாமதம் இருந்து விலகி உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு.
அடுத்து இந்த 3ஆம் பாவகம் என்பது வந்து தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு. இது தாய்க்காக மருத்துவ செலவு அல்லது தாயை நினைத்து அவங்களுடைய மனக்குழப்பத்திற்காக நீங்கள் நினைத்து கவலைப்பட்டது, இதெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல யோக பலன் தரப்போகிறது. இந்த 3ஆம் பாவகம் என்பது வந்து உங்களுக்கு சுப காரியங்கள் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது. மேலும் இந்த நண்பர்களால் வருமானம் தரக்கூடிய அமைப்பு, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அதே போல் மகர ராசிக்கு 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியிலே செவ்வாய் நின்று இருப்பது 6இன் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 2லிருந்து யோக பலனை தருகிறார். அப்போது இதுவரைக்கும் ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு அது எல்லாமே மாறப்போகுது. அதாவது இதுவரைக்கும் வந்து ஒரு ஆயுதங்களால் அல்லது எதிரிகளால் காயம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த அமைப்பு இனி இருக்காது. எதிரிகளால் தொல்லை இருக்காது, தொந்தரவுகள் இருக்காது. காரிய தடங்கள் தடை தாமதம் இது எதுவுமே இருக்காது. காரிய தடையும் இருக்காது, தாமதமும் இருக்காது. நேரத்திற்கு காரியங்கள் முடியக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகள் இது மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்தவர்களுக்கு இனி அந்த மாதிரியான ஒரு விபத்துகளோ சிறு சிறு விபத்துகள் கூட இருக்காது. உங்களுக்கு பிரயாணங்கள் சுக பிரயாணமாக நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த விஷப்பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி கண்ணிலே தட்டுப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இனி அந்த விஷப்பூச்சிகளால் தொந்தரவும் இருக்காது. விஷப்பூச்சிகள் உங்கள் கண்ணில் கூட படாமல் ஒரு அமைப்பை காட்டுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பயம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கிறதே இனிமேல் இருக்காது. இந்த பயம் அப்படிங்கிறத சுத்தமாக உங்களிடத்திலிருந்து நீங்கிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் நீங்கள் தைரியமாக வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளே உங்களுக்கு காட்டுகிறது. அதாவது எந்த காரியத்தில் புது புது காரியமாக இருக்கட்டும், புது வியாபாரம் தொடங்குவது, புது தொழில் தொடங்குவது, இது மாதிரியான ஒரு அமைப்பில் இறங்கினாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம் இயங்குகிறது. இந்த அட்டமத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமத்தின் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் நிற்கிறார். இந்த அட்டமாதிபதி 2ல் நிற்பதனால உங்களுக்கு என்னென்னா நீங்கள் நினைத்த காரியங்கள், அதாவது கோர்ட்டு சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இப்போது இந்த கோர்ட்டு சம்பந்தமானது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு மட்டுமல்லாமல் பிரயாணங்களிலே தடை தாமதங்கள் நீங்குவது, தீராத கவலை இருந்து அந்த கவலையை நினைத்து இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க, தீராமல் ஒரு கவலை இருந்துக்கிட்டு உள்ளே இருந்து அரிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தீராத கவலை நீங்கக்கூடிய அமைப்பு. இந்த அவமானங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அவமானங்கள் இனி இருக்காது. அவமானங்கள் எல்லாமே மாறிவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகம் இயங்குவதனால மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன்களை காட்டுகிறது. 3ஆம் பாவகத்தின் மூலம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் 11ஆம் பாவகத்தினால் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை காட்டுகிறது. வேடிக்கை விளையாட்டிலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது வேடிக்கையான பேச்சுக்கள் மற்றும் நீங்கள் வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டிலே நல்ல ஒரு பரிசு பொருளும் பாராட்டும் பரிசு தொகையும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாணம் என்று சொல்லக்கூடியது கோவில்களுக்கு மற்றும் தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் நிறைய இருக்கும். தொழில் சார்ந்தும் இருக்கும். இந்த தீர்க்க தரிசனங்களுக்காக ஒரு சாதுக்களை சென்று பார்ப்பது, கோவில்களுக்கு சென்று போய் வருவது போன்ற நல்ல ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல், நல்ல முன்னேற்றமான பலன்கள்னால் நிறைய வருமானம் கிடைக்கும். விவசாயத்தில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பூச்சினால் பாதிப்பு அல்லது இயற்கை பாதிப்புனால இந்த வரக்கூடிய வருமானங்கள் இல்லாமல் நிறைய பாதிப்பு அடைந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே விவசாயத்தின் மூலம் நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது.
இந்த நீர்நிலைகளை ஏற்படுத்துபவர்களுக்கு அந்த நீர்நிலைகள் இந்த காலத்தில் கிணறு வெட்டுவதோ அல்லது போர் போடுவதோ நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இப்போது வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்னா அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. வெளிநாட்டு தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தாலும் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும். வேலைக்காக செல்வது, தொழிலுக்காக செல்வது அல்லது வியாபாரத்திற்காக செல்வது, இது மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் நீங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.